வெலமா எஜுகேஷனல் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக நடைபெற்று வருகின்ற மிக்க எழுச்சியோடு மன்னர் திருமலை நாயக்கருடைய ஆசியோடு ராணி மங்கம்மாள் அவர்களின் ஆசியோடு மதுரை ஆளும் மீனாட்சி அம்மனின் ஆசியோடு இங்கு நடைபெற்று வருகின்ற 13வது ஆண்டு விழா மற்றும் கல்வி திருவிழா 2025 நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை வழங்கி சிறப்பித்த சகோதரர் என் விவேகானந்த நாயுடு அவர்களே, தலைமை உரை வழங்கி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற VKR சேகர் நாயுடு அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற RR ராஜேந்திர நாயுடு அவர்களே, RS மணிவண்ணன் நாயுடு அவர்களே, VKR செல்வம் நாயுடு அவர்களே, XA சாந்தகுமார் நாயுடு அவர்களே, ராமச்சந்திரன் நாயுடு அவர்களே, T ஐயலு நாயுடு அவர்களே, S ராஜசேகர நாயுடு அவர்களே, T வெங்கட்ராமன் நாயுடு அவர்களே, K ரங்கராஜ நாயுடு அவர்களே மற்றும் நன்றியுரை வழங்க இருக்கின்ற சகோதரர் R ராம்தாஸ் நாயுடு அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்புக்காக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அத்தனை சமுதாய பெரியோர்களே, எனக்கு முன்பாக இங்கே சிறப்பு விருந்தினராக வந்து நல்லதொரு வாழ்த்துரை வழங்கி நமக்கெல்லாம் உங்களோடு இருப்பேன், உங்களில் ஒருவனாக இருப்பேன், சட்டமன்றத்தில் வளர்ச்சிக்காக உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் நான் நிறைவேற்றுவேன் என்ற ரீதியாக ஒரு எழுச்சிமிக்க உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவராக, சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவராக, நம்முடைய திருமங்கலத்தினுடைய எழுச்சிமிகு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அண்ணன் RP உதயகுமார் அவர்களே, என்னோடு வந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர், திருப்பரங்குன்றம் அந்த மலை மீது உள்ள கார்த்திகை தீபம் ஏற்றுகின்ற அந்த பிரச்சனையுடைய விழிப்புணர்வு உண்டாக்கக்கூடிய கதாநாயகனாக இருக்கின்ற எங்களுடைய மாவட்ட தலைவர் சிவலிங்கம் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற நமது சமுதாயத்தினுடைய அனைத்து பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி கலந்த வணக்கத்தை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அருமை சகோதரர்களே, ஒரு நிகழ்ச்சி தொடர்ச்சியாக 12 ஆண்டு காலம் கடந்து 13வது ஆண்டு காலமும் ஒரு எழுச்சியோடு நடத்துவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதுவும் நாளை நடக்க வேண்டிய ஒரு விழா ஒரு சில மாற்றத்திற்காக இன்று நடத்தி அதற்காக மீண்டும் செய்த பணியெல்லாம் திரும்ப செய்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை நண்பர்களே, நம்முடைய ஒவ்வொரு சமுதாயமும் வளர்ச்சி அடைவதற்கு அரசாங்கம் ஒரு காரணம், அரசுடைய திட்டங்கள் ஒரு காரணம், கல்வி ஒரு காரணம். அதே போன்று அந்தந்த சமுதாயத்தில் இருக்கின்ற சமுதாய பெரியோர்கள் இது போன்ற நிகழ்ச்சிகள் மூலமாக சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுவது என்பது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. அந்த வகையிலே நம்முடைய வெலம நாயுடு சங்கத்தை சார்ந்த நம்முடைய சமுதாய பெரியோர்கள், மாணவர்கள், கல்வியாளர்கள், திறன் படைத்தவர்கள், தொழில் முனைவோர்கள் அத்தனை பேருக்கும் ஏதாவது ஒரு வகையிலே உதவி செய்து வருகின்ற நம்முடைய வெலம நாயுடு சங்கம் நிச்சயமாக ஒரு தெய்வீக சேவையை செய்து வருகிறது. கல்வி சேவை, பொருளாதார சேவை என்பது கடவுளுக்கு இணையான ஒரு சேவை. அப்படிப்பட்ட ஒரு சேவையை நாம் 13 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக செய்து வருவது என்பது உண்மையிலே சமுதாய முன்னேற்றத்திற்கு, சமுதாய ஒற்றுமைக்கு, சமுதாய விழிப்புணர்வுக்கு, நம்முடைய சமுதாய மக்கள் மத்தியிலே நல்ல ஒரு நமக்கு மத்தியிலே நல்ல ஒரு புரிதலை உண்டாக்குவதற்கு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்து வருகிறது. நம்முடைய சமுதாய பெரியோர்கள் என்று சொன்னாலே விவசாயத்திலே நாம் முன்னணியில் இருக்கின்றோம், ஹோட்டல் தொழிலிலே முன்னணியில் இருக்கின்றோம். அதே போல இன்றைக்கு கல்வி மேம்பாட்டிலே ஒரு சிறப்பான இடத்தை வகுத்து இன்றைக்கு அனைத்து துறைகளிலும் நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் முக்கிய பொறுப்பிலே இருந்து வருகின்ற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு நாயுடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் உருவாக்கப்பட்டு
நம்ம சமுதாயத்தில் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கவர்களுக்கு நிதி உதவி செய்து தொழில் முனைவு, தொழில் மேம்பாடு அடைவதற்கு நாம் தொடர்ச்சியாக உதவி செய்து வருகின்றோம். இன்னும் அது போன்ற உதவி இன்னும் அதிகப்படுத்த வேண்டிய சூழலில் நம்முடைய சமுதாயம் இருக்கிறது. நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி, நம்முடைய பிரதமர் 12 ஆண்டு காலமாக இந்த நாட்டை சிறப்பாக வழிநடத்துகின்ற ஒரு பிரதமராக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பான ஒரு ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேசத்தினுடைய கௌரவத்தை உலக அரங்கிலே மீட்டு உலகத்திலே ஒரு சிறந்த நாடு நம்முடைய பாரத நாடு, இந்திய நாடு என்ற ஒரு செய்தியை உலகம் முழுக்க கொண்டு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் பதவி ஏற்கும் பொழுது நம்முடைய நாடு 11வது பொருளாதார சக்தி மிகுந்த நாடாக இருந்தது. இப்பொழுது 4வது சக்தி மிகுந்த ஒரு பொருளாதார நாடாக நம்முடைய பாரத தேசத்தை நம்முடைய பிரதமர் அவர்கள் முன்னேற்றி இருக்கிறார்கள். நம்முடைய தேசத்தினுடைய பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறார்கள். வெகு விரைவிலே நம்முடைய பாரத நாடு 3வது பொருளாதார சக்தி மிகுந்த நாடாக மாறப்போகிறது. 2047க்குள் நம்முடைய பாரத நாடு உலகத்தினுடைய சக்தி வாய்ந்த நம்பர் 1 வல்லரசு வாய்ந்த ஒரு பொருளாதார சக்தி மிகுந்த நாடாக மாற வேண்டும் என்பதற்காக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்பொழுதிருந்தே திட்டத்தை தீட்டி செயல்படுத்தி வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்கள், இளைஞர்கள் இந்த உலகளாவிய போட்டியை சமாளிக்கின்ற வகையில் நல்ல கல்வி மேம்பாடு பெற்று போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் வகையில் தேவையான பயிற்சிகளை எடுத்து நம் சமுதாயத்திலிருந்து நிறைய பேர் மாவட்ட ஆட்சியாளர்களாக, IPS அதிகாரியாக, IRS அதிகாரியாக, IFS அதிகாரியாக வருவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அதற்கான ஒரு விழிப்புணர்வை பள்ளியிலே படிக்கும் பொழுதே அவர்கள் மத்தியிலே நாம் ஏற்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட பணியை கூட நம்முடைய வெளமநாயுடு சங்கம் செய்ய வேண்டும். அதற்கு நாங்கள் எல்லாம் உதவி செய்ய தயாராக இருக்கின்றோம் என்று கூறி, நம்முடைய மதுரை முனியாண்டி விலாஸ் ஹோட்டல், நான் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணுறேன். நேற்று கூட ஒட்டஞ்சத்திரம் போகிற வழியில் ஒரு 3-4 முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் பார்த்தேன். கன்னிவாடியில், தர்மத்துப்பட்டியில், ஒட்டஞ்சத்தில். இன்னும் பழமை மாறாமல் இருக்குது. இன்னைக்கு பல ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய தேவைக்கு தகுந்த மாதிரி, இன்றைய தொழில்நுட்பத்துக்கு தகுந்த மாதிரி, இன்றைய உலகத்துக்கு தகுந்த மாதிரி ஹோட்டல்ஸ் எல்லாமே மாறிட்டு இருக்கு. ஆனால் நம்முடைய ஹோட்டல் தான் அந்த பழமையோடு அந்த கறி எடுப்பெல்லாம் முன்னாடி தெரிகிற மாதிரி, அந்த புரோட்டா வீசுறது முன்னாடி தெரிகிற மாதிரி, எங்கே பார்த்தாலும் அந்த கருப்பு இது இருக்கிற மாதிரி, அதே மாதிரி நம்முடைய ஹோட்டல்ஸ் இன்னும் இருக்கு. எனக்கு மனசில் என்ன தோணுதுன்னு சொன்னால், இந்த ஹோட்டல் உரிமையாளர்கள்லாம் கூப்பிட்டு நாம் அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்தா என்ன, அவங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டுதல் கொடுத்தா என்ன அப்படின்னு எனக்கு மனசில் தோணுது. ஏன்னா நம்முடைய வெளமநாட்டில் தான் அதிகமானவர் ஹோட்டல் நடத்துகிறாங்க. அவங்களுக்கு இன்றைய தேவைக்கு தகுந்த மாதிரி வேறு என்ன நிதி உதவி தேவை, என்ன உதவி தேவை, என்ன மேன் பவர் தேவை. இன்னைக்கு பல பேருக்கு மேன் பவர் இல்லை, வேலை பார்க்குறதுக்கு ஆட்கள் கிடையாது. பல பேர் ஒரே குடும்பம், காலையிலையும் அவங்க தான் ஹோட்டல் நடத்துகிறாங்க, மதியமும் அவங்க தான் நடத்துகிறாங்க, இரவும் அவங்க தான் நடத்துகிறாங்க. ஆனால் உடல் ரீதியாக அவங்க என்ன செய்கிறாங்க, பாதிக்கப்படுறாங்க, ஹெல்த் பாதிக்கப்படுது. அதனால் இதை கூட நாம் மனதில் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கும் கூட தேவையான பயிற்சியை நாம் வழங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஒரு நல்ல நிகழ்ச்சி, ஒரு பக்கம் இலவச மருத்துவ முகாம், ஒரு பக்கம் போட்டிகள், பேச்சு போட்டி, கட்டிட போட்டி, இசை போட்டி, நடன போட்டி, சிலம்பம் போட்டிகள். இதுபோக பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற மாணவர்களுக்கு உதவித்தொகை, 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு 80% அதிகமாக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக 5000 ரூபாய், 3000 ரூபாய், 2000 ரூபாய் என்று தொடர்ச்சியாக இப்படி பல்வேறு உதவிகளை செய்த சமுதாய பெரியவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாகவும் சமுதாயத்திலே நானும் ஒருவர் என்ற ரீதியாகவும் உங்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றேன். நான் இதே கல்லூரியில் தான் MCOM படித்தேன். இதே கல்லூரியில் தான் 18 ஆண்டு காலம் கல்லூரி வணிகவியல் துறை பேராசிரியராக பணிபுரிந்தேன். இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியில் மாநில செயலாளராகவும் மதுரை மையமாக வைத்து 7 மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராகவும் பணியாற்றி வருகிறேன். எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் நம்முடைய நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொண்டு உங்களுடைய பல்வேறு சேவை பணிகளுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.